உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, உங்களை கோவில் தர்மகர்த்தாவாவும் கோவில் பொறுப்பாளரா தம்பி சித்தார்த்த நாங்க நியமிச்சிருக்கோம். அதனால இந்த நவபாசன சிலை, கோவில் நகைங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்திருக்காங்க ஐயா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எங்களுக்கு கொடுக்கறீங்க. எல்லாரும் கடவுளை தேடித்தான் வருவாங்க. அந்த கடவுளையே பாத்துக்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். அம்மா ராணி, தர்ஷினி, சாமி கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்கம்மா. என்னன்னு தெரியலையே, சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா நம்ம வீட்டு தேடி வந்துகிட்டே இருக்கு. மா ராணி, அதை உள்ள கொண்டு போய் வைமா. வா தர்ஷினி, போய் எடுத்துட்டு போலாம். போமா. பார்த்து பத்திரமா கொண்டு போ. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம் ஐயா. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க ஐயா. வரேன் தம்பி. சரிங்கய்யா. வாங்க. அக்கா, அதை கொடுங்க. அக்கா, இந்த நகைங்களுக்கு எல்லாம் நீதான்க்கா பாதுகாப்பு. நீதான் பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க சார், நாங்களும் அப்படியே கிளம்புறோம். சரிங்க. நீங்க தலைவரா தேர்ந்தெடுத்ததுக்கு திரும்பவும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். யா, தேங்க்ஸ். சந்தோஷங்க. வாங்க மேடம். நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். வரோம். சரி வாங்க. ஓகே சித்தார்த், அப்ப நானும் கிளம்புறேன். எப்படியும் நீ தலைவரா வந்ததுல இருந்து எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லதாவே நடக்கும்னு நான் நம்புறேன். வரட்டுமா? சரிங்க. வரையா? போயிட்டு வாங்க. இப்ப நடந்த சந்தோஷமான விஷயங்களை என்னால நம்பவே முடியலைங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, எங்களாலையும் தான் நம்ப முடியல. இந்த ஊட்ட என்னென்னமோ நடக்குதே. யோ தாடிகாரா, உனக்கு அந்த மாலை சூப்பரா இருந்துச்சியா? இதுல என்ன இருக்கு? அண்ணே, நீங்க இந்த மாலையை போட்டுக்கோங்க. அண்ணி, நீங்க பக்கத்துல நில்லுங்க. தர்ஷினி, எதுக்கு இதெல்லாம்? ஏய், போட்டுக்கோங்க. சொன்னா பக்கத்துல கேட்க நில்லுங்க. மாட்டேன். அப்படியே இருங்க. சரிங்க. ஐயோ, ரொமான்டிக்கா குர்ரா. ராணி, கொஞ்சம் சிரி. ஏய் தர்ஷினி, என்னை சேர்த்து எடு. அட, வாங்க. அப்ப நானும் ஒரு என்ன சேர்த்து போட்டோ எடு. என்ன எல்லாரும் நிக்கிறீங்க? ஓகே, வா. நீ எடு, எடு. அப்படியே எடு. சரி சரி. நவபாஷான சிலைக்கு முன்னாடி இந்த இருள் கட்ட கொண்டு போய் வச்சா இதுல இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் அந்த சிலையில இருக்கிற தெய்வ சக்திய உடனடியா உள்வாங்கி அத உள்வாங்கின மறு நிமிஷமே இந்த வெள்ளை நிறம் கருப்பு நிறமா மாறிடும். அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த சிலையை தொடவே முடியும். புரியுதா? புரியுது, நாங்க பாத்துக்கிறோம்.
ம் புரியுதா? இந்த மாதிரி தெளிவா சொன்னா புரிய போகுது. சரி சரி, இப்போ இத கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஹாலுக்கு போனோம்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால என்ன பண்றோம்னா பின்னாடி வழியா கொண்டு போறதுதான் நமக்கும் சேஃப். தம்பி, நீங்களும் மனோவும் இத தூக்கிட்டு பின்னாடி வழியா கொண்டு போய் தமன்னா ரூம்ல வச்சிருங்க. நானும் தமன்னாவும் முன்வாசல் வழியா வரோம். அப்ப ஏதாவது அவங்க கேட்டா எதையாவது சொல்லி சமாளிக்க பாக்குறோம். புரியுதா? சரிம்மா, வாங்க சரி, போலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. ஷ், எல்லாரும் இருக்காங்க. நீங்க எப்படி போய் பின்வாசல் வழியா வாங்க. நாங்க முன் பக்கமா அப்படி போறோம். ஷ், ஓகேம்மா. போங்க போங்க. வாங்க வாங்க. ஓகே. போ. சீக்கிரம் போ. போலாமா? வா. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே தான். இதுவும் செம்மையா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் இந்த போட்டோல அண்ணி எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? இது பாருங்க. என்னங்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா சாவித்ரி, எங்க போயிட்டு வர்றீங்க? அது வந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் மாமா. ஏம்மா, நாள் முழுக்க ஆளையே காணோம். அப்படி எந்த கோயிலுக்கு போனீங்க? அதுவா, ஜோசியர் சொன்னாரு, விழுப்புரம் பக்கத்துல ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாம், அங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும். ஓ, வா வா வா. அங்க வை, அங்க வை. மாமா, அங்க சேஃபா இருக்குமா? டேய், எல்லாம் சேஃபா இருக்கும்டா. வேடா போடா. சரி, சீக்கிரம். அங்கே வை, மூடிடு. டேய் மனு, ரொம்ப நேரம் நம்மள காணும்னு சந்தேகம் வந்துரும். வா, நாமளும் கீழே போலாம். பின்பக்கமா போகணுமா? இல்ல, இப்படி போலாம். வா. ஆமா, நம்ம மனோபியும் மாப்பிள்ளையும் காணும். இப்ப வந்துருவாங்க. கார் பார்க் பண்ணிட்டு வராங்க. ஆமா, என்ன மாமா மாலை எல்லாம் இருக்கு? எல்லாம் நல்ல விஷயம் தாமா. நம்ம சித்தார்த்த ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா மறுபடியும் ஒருமானதா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட் சித்தார்த். தேங்க்ஸ் தமனா. இதோ மாப்பிள்ளை வந்துட்டாரு. தாத்தா, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த சுகாசினிய பார்த்ததும் உங்க முகமே மாறிடுச்சே தாத்தா. யாரு? அந்த பஜன்லால் சேட்டு பொண்ணை பத்தி சொல்றியா? ஓ, அவங்க அப்பா பேரு பஜன்லாலா? ஆமாப்பா. ஏன் தாத்தா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அவங்க வந்துட்டு போனதுல இருந்து? ஏதாவது பிரச்சனையா தாத்தா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.